போதை இளைஞர்களை நல்வழிப்படுத்த வாய் திறக்காத விஜய். பதறும் பெற்றோரின் பரிதவிக்கும் கேள்வி. உங்களுக்காக பல வழிகளை தாங்கி வந்திருக்கேன். உங்களுக்காகவே உச்சத்துல இருக்கிறப்பவே அரசியலுக்கு வந்திருக்கேன். ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருப்பான். அண்ணனா, தம்பியா, மகனா நான் இருப்பேன். இப்படியெல்லாம் அரசியல் மேடைகள்ல நீட்டி முழக்கி வீரவசனம் பேசக்கூடிய விஜய், தன்னை நம்பி தாம் பின்னாடி வரக்கூடிய இளைஞர்களை நல்வழிப்படுத்த இதுவரைக்கும் ஏதாவது செஞ்சிருக்காரா அப்படிங்கிற கேள்வி பெற்றோர் மத்தியில பலமா எழுந்திருக்கு. விஜய் போகக்கூடிய இடமெல்லாம் ஆயிரக்கணக்கான இளைஞர்களும் இளம் பெண்களும் கூடுறாங்க. அவரை பார்த்து வெறித்தனமா கூச்சல் போடுறாங்க. பல பேர் உயிரை பணயம் வச்சு பைக்குகள்ல விஜய் வாகனத்தை துரத்துறாங்க. விஜய் தான் எங்களுக்கு எல்லாமே, விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம், விஜய் மட்டும் தான் மாற்றத்தை கொடுப்பாரு அப்படின்னு எல்லாம் பரபரப்பா பேட்டி கொடுக்கறாங்க. பல வீடுகள்ல பெற்றோர்களும் அவங்களோட பிள்ளைகளுக்காக விஜய கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா உண்மையிலேயே இந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்த விஜய் இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்காரு அப்படிங்கிற பல கேள்விகள் பெற்றோர்கள் கிட்ட இருந்து எழும்புது. ஏற்கனவே தமிழக இளைஞர்கள் மத்தியில கஞ்சா, போதை மருந்து நடமாட்டம் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற பெரும் குற்றச்சாட்டு இருக்குது. தமிழகத்துல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பாலியல் குற்றங்கள் அதிகம் நடக்கிறதுக்கு இந்த போதை பழக்கம் முக்கியமான காரணமா இருக்குது அப்படிங்கிறதும் தெள்ளத் தெளிவா தெரியுது. நடிகர் ரஜினிகாந்த் கூட சமீப காலமா சில இடங்கள்ல பேசுறப்போ, இளைஞர்கள் போதை பழக்கத்துக்கு அடிமையாக கூடாது, அப்படி செஞ்சா உங்களோட மனசும் உடம்பும் கெட்டுடும் அப்படின்னு சொல்லி இளைஞர்களை நல்வழிப்படுத்த முயற்சிக்கிறாரு. நடிகர் அஜித் கூட படம் பார்க்கறப்போ நடிகர்களை ரசிங்க, அதோட விட்டுட்டு குடும்பத்தை கவனிங்க அப்படின்னு பல தடவை சொல்லியிருக்காரு. ஆனா இந்த விஜய் என்ன செஞ்சாரு? தன்னோட படங்கள்ல புகைப்பிடிக்கிறாரு. போதைய நல்லா ஏத்தி படுக்கையில விழுந்து கிடக்குறாரு. கேரக்டருக்காக அப்படி நடிச்சாலும் அத தன்னோட ரசிகர்களும் பின்பற்றுவாங்களே அப்படின்னு அவர் யோசிக்கிறதே கிடையாது. சரி, படத்துக்காக வேற வழி இல்லாம அப்படி நடிக்கிறதாவே வச்சுக்குவோம். அதுக்கு பின்னாடியாவது என் நெஞ்சில் குடியிருக்கும் ரசிகர்களே, நான் செய்யறது எல்லாமே சினிமாவுக்காகத்தான். அத நிஜ வாழ்க்கையில செய்யாதீங்க. போதை பக்கமே போகாதீங்க. குடும்பம் சீரழிஞ்சிரும். உங்களோட குடும்பத்த பாருங்க. போதை உங்கள அழிச்சிரும் அப்படின்னு என்னைக்காவது பேசியிருக்காரா? பணம் சம்பாதிக்கிறதுக்காக எப்படி வேணாலும் நடிக்கலாம் அப்படின்னு தானே நினைக்கிறாரு. தன்னோட ரசிகர்களும் போதையோட பிடியில சிக்கி இருந்தாதான் மூளைக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. தன்னோட படங்களை தேடி தேடி பார்ப்பாங்க. நாமும் நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படிதானே நினைக்கிறாரு. உண்மையிலேயே மக்கள் நலனுக்காக அரசியலுக்கு வரவராயிருந்தா தன்னோட லட்சோப லட்சம் ரசிகர்களுக்கு அவரு அறிவுரை சொல்லி இருக்கணும் இல்லையா? ஏன் அவர் அதை செய்யல? அப்படின்னா நிஜ வாழ்க்கையிலயும் அவர் நடிக்கிறாரா அப்படிங்கிற கேள்விகள் எழும்பிக்கிட்டு இருக்கு. இத பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.